சிஸ்டர் வெர்ஜின் டிஎம்ஏ டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பிற்கினியவர்களே, மாவீரன் அலெக்சாண்டர் பற்றி நாம் பல விஷயங்களை அறிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு சிறு வயதிலேயே ஆட்சி பீடத்திற்கு ஏறி இந்த உலகின் பாதியையே தனது கையில் கொண்டவனாக அவன் இருந்திருக்கிறான். அவனுக்கு துவக்க காலத்தில் பல ஆசிரியர்கள் இருந்தாலும் அவனுடைய ஆஸ்தான ஆசிரியராக அரிஸ்டாட்டிலை கொண்டிருந்தான். அரிஸ்டாட்டில் ஏறக்குறைய 7 வருடங்கள் அவனுக்கு பயிற்சி அளித்திருக்கிறார். கணிதம், அறிவியல், அரசியல், பொருளாதாரம், தத்துவம் என பல துறைகளிலும் அவனை பயிற்றுவித்து அவனை ஒரு நிபுணத்துவம் பெற்றவனாக, பாண்டியத்துவம் பெற்றவனாக அவனை ஆக்கியிருந்தார். எனவேதான் வல்லமை பொருந்திய அவனால் இந்த உலகின் பல எல்லைகளை வெல்ல முடிந்தது. இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரை பெற்றதால் தான் இவன் இவ்வளவு சிறப்புக்கு உள்ளாகி இருக்கிறான் என்பது நமக்கு தெளிவாகவே தெரிகிறது. ஒரு நாள் அலெக்சாண்டரும் அரிஸ்டாட்டிலும் ஒரு ஆற்று பாலத்தை கடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அரிஸ்டாட்டில் தவறி அந்த ஆற்றிலே விழுந்து விடுகிறார். சிறிது கணமும் யோசிக்காமல் அலெக்சாண்டர் அந்த தண்ணீரிலே குதித்து தனது குருவை காப்பாற்றுகிறான். கரை ஏறிய பின்பு அரிஸ்டாட்டில் அவனை பார்த்து கேட்கிறார், நீ ஒரு மாபெரும் மன்னன், இந்த உலகின் பாதியை தனது கையிலே வைத்திருக்கிறவன். நீ கட்டளையிட்டிருந்தால் உம்முடைய பணியாளர்கள் என்னை காப்பாற்றி இருக்கக்கூடும். உனது உயிரை பணயம் வைத்து என்னை ஏன் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு அலெக்சாண்டர் தருகிற பதில், உங்களை போன்ற ஒரு அரிஸ்டாட்டில் என்னை போன்ற 100 அலெக்சாண்டர்களை உருவாக்க முடியும். ஆனால் என்னை போன்ற 100 அலெக்சாண்டர்கள் சேர்ந்தால் கூட உங்களை போன்ற ஒரு அரிஸ்டாட்டிலை உருவாக்க முடியாது என்றானாம். ஆம், அன்பிற்கினியவர்களே, குரு என்பவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதை நாம் இந்த கதையின் வழியாக தெரிந்து கொள்கிறோம். ஒரு கலையை அல்லது ஒரு வித்தையை கற்றுக்கொள்வதற்கு ஒரு குருவின் வழிகாட்டுதல் மிகவும் அவசியமாகிறது. எல்லோரும் ஏகலைவன் ஆகிவிட முடியதில்லை. எனவேதான் குருவின் வழிகாட்டுதல் மிகவும் அவசியமாகிறது. தமிழ் பழமொழியிலே இவ்வாறு கூறுவார்கள், மாதா பிதா குரு தெய்வம். இப்பொழுது மாதா பிதா குரு தெய்வம், இதை நாம் ஏறு வரிசையிலும் புரிந்து கொள்ளலாம், இறங்கு வரிசையிலும் புரிந்து கொள்ளலாம். இதற்கு பல விளக்கங்களும் கொடுக்கப்படுகின்றன. பொதுவாக கொடுக்கப்படுகிற விளக்கம், கடவுளுக்கு முன்பாக மாதாவும் பிதாவும் குருவும் இருக்கிறார்கள் என்று கூறுவார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கு முந்திய நிலையிலே குருவை வைத்திருக்கிறார்கள். ஆக குருவின் பங்கு ஒருவனுடைய வாழ்வில் எவ்வளவு அவசியமாகிறது என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே பிலிப்பை எத்தியோப்பிய அரசனின் அலுவலரிடம் ஆண்டவர் அனுப்புகிறார். அவர் தனது பல்லக்கிலே சென்று பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவரை சந்திக்கிறார். அவர் அப்பொழுது எசையா நூலை வாசித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது வாசித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவரை அணுகி பிலிப்பு கேட்கிறார், நீர் வாசிப்பது என்னவென்று உமக்கு விளங்குகிறதா என்று. அதற்கு அந்த அலுவலர் கூறுகிறார், பிறர் ஒருவர் விளக்காவிடில் எப்படி என்னால் அதை புரிந்து கொள்ள முடியும் என்கிறார். ஆக ஒருவர் விளக்கி சொன்னால் மட்டும்தான் இறைவார்த்தையை புரிந்து கொள்ள முடிகிறது. சாதாரணமான ஒரு வித்தையை, ஒரு கலையை கற்றுக்கொள்வதற்கே ஒரு ஆசிரியரின் துணை வேண்டுமென்றால் இறை வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு ஒரு குருவின் வழிகாட்டுதல் எவ்வளவு அவசியமாகிறது என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுகிறார், என் தந்தை உங்களை ஈர்த்தாலொழிய நீங்கள் என்னை கண்டடைய முடியாது. ஆம், இறைவனை அறிந்து கொள்வதற்கும் இறைவனே நம்மை ஈர்க்க வேண்டும். இறைவனை நாம் அறிந்து கொள்வதற்கும் அவரை பற்றி கொள்வதற்கும் இறைவனே நமக்கு குருவாக இருந்தால் மட்டுமே இறைவனை நம்மால் அடைய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்பொழுது ஏற்கனவே நான் கூறிய பழமொழியை கருத்தில் கொள்வோம். மாதா பிதா குரு தெய்வம். இதிலே இன்னொரு புரிதல் என்னவென்றால், மாதா பிதாவை குறித்து காட்டுகிறார், பிதா ஆசிரியரை குறித்து காட்டுகிறார், குரு இறைவனை குறித்து காட்டுகிறார். ஆக இந்த மூவரும் சேர்ந்து இறைவனை காட்டுகிறார்கள். அந்த இறைவனே இந்த மூவரின் கலவையாகவும் இருக்கிறார் என்பதும் நமக்கு தெளிவு. இந்த எத்தியோப்பிய அலுவலரிடம் பிலிப்பு விளக்கி கூறுகின்ற பொழுது அந்த வாசிக்கப்படுகின்ற பகுதி மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கின்றது. இந்த எசையா நூலில் வாசிக்கப்படுகின்ற பகுதி இதுதான். என்னவென்றால், அவர் அடித்து கொல்லப்படுவதற்காக எடுத்து செல்லப்படுகின்ற செம்மறியை போலவும், ரோமம் கத்திரிப்போர் முன்பு கத்தாத செம்மறி போலவும் அமைதியாக இருந்தார் என்று கூறப்படுகிறது. இங்கேதான் சுவாரஸ்யம் இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ஒரு ஆயன்
ஒரு ஆட்டை மேய்ச்சலுக்கும் அழைத்து செல்லலாம், அதே நேரத்தில் கசாப்பு கடைக்கும் அழைத்து செல்லலாம். ஆக தவறான குரு, தவறான வழிகாட்டுதல் நம் வாழ்வை சீரழிக்கும் என்பதும் இதில் விளக்கப்படாத உண்மை, உள்ளே புதைந்திருக்கிற உண்மை. ஆகவே இறைவனையே நமது மானசீக குருவாக நாம் ஏற்க வேண்டும். அவருடைய கூக்குரலுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். அவர் தருகிற அந்த உந்துதல்களுக்கு நாம் செவிசாய்க்கின்ற பொழுது, அதன்படி வாழ்கின்ற பொழுது நமது வாழ்வு வளம் பெறும். நன்றி.